ஒரு பனியன் போட்டு ஒரு டார்க்காக ஒரு ஒயிட் அந்த டீத் அந்த பளிச்சுன்னு ஒரு முகம் அந்த கண் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரும் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அவரை முதல்ல பார்க்குறேன். வெறும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் பண்ணக்கூடாது, 2 படத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், ஃபைட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு பூரா உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். ஏன்னா இங்கேருந்து ஒரு மேலேருந்து ஒரு கார் மேலே விழுவார். இந்த விஷயத்தை அவர் மாஸ்டரோட பேசி அவங்க ரெடி பண்ணி அவங்க பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது அப்படி விடுறாரு ஒருத்தர் தப்புன்னு ஒரு பயந்துட்டேன் பார்த்துட்டு. பிரபு விஜயகாந்த்லாம் அதிகமாக அந்த கையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைட்டில் பஞ்சில் ரியலாகவே ஒரு பஞ்ச் இருக்கும். அடிச்சனா அவன் பல்லுகள்லாம் தெரிக்குன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பிரபு சொல்லுவார், விஜய் மாதிரி இந்த காலை பேக் ஷாட் அடிக்கிறவன் எவனுமே கிடையாது. அவரோட நான் டைரக்ட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு உட்காரணும்னு பார்த்தோன்னா என்னோட உட்கார மாட்டார். என்னோடையும் கேமராமேனோடையும் நடிகர்களோடையும் கதாநாயகிகளோடையும் அவர் உட்கார மாட்டார். என்ன சார் வாங்க சார் நம்மளாம் உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை சார் எனக்கு அது ஒரு தனி கூட்டம் இருக்குது சார், அதில் நான் அப்படி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் அப்படின்வார். பார்த்தீங்கன்னா அவருடைய மேக்கப் அசிஸ்டண்ட்டு, செட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து லைட் மேன்ஸு இவங்கள தான் உட்காருவார். இதுக்கெல்லாம் வந்து அவர் ட்ரமேட்டிக்கலாலாம் பண்ண மாட்டார். அவருக்கு அது ரொம்ப திருப்தி. ஸோ அந்த சாப்பாடு விஷயத்தில் தரையில் உட்காந்து சேரில் உட்காராமல் தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு மனிதரை எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் நான் இதாக பார்க்குறேன். அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், நான் ரொம்ப சின்னவன் டைட்டில் போட்டு. இந்த கதை இன்னமும் வச்சுருக்கேன். நான் அப்படியே அவருக்காக எழுதின கதையை அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அது ஒரு ராவுத்தர் அவரையும் வந்து அது பெரிய ஸ்கிரிப்டே. அது உண்மையிலே ஒரு அருமையான படம் பண்ணலாம். அவங்க 2 பேருடைய கேரக்டரை வச்சு ஒரு சூப்பர் ஃபிலிம் பண்ணலாம். இங்கே ஒரு ராஜா போதூர், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. இந்த கவிஞர் கண்ணதாசன் சார் சிலை எதிர்க்க ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் அவர் இருப்பார். அங்கே தான் நான் அவரை பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். அங்கே புதுசாக வந்து ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா சினிமாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் அவரோட ரூமில் தான் சாப்பாடு. எல்லாரையும் கூப்பிடுவார். யார் புதுசாக வராங்களோ எல்லோரும் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் சார் ரூமில் வந்து சாப்பாடுறோம். அவரே புதுசு, ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்போவே இருக்கும். நேற்று அந்த கூட்டத்தில் பார்த்தே ஆகணும்னு கஷ்டப்பட்டு போனோம். ஏன்னா நம்ம ஒரு மனுஷனாக தானே போகிறோம், டைரக்டராக போலியே. அவர் அப்படி தானே இருந்தார் நம்ம கூட. சமீப காலமாக ஒரு ஆண்டுகளாக அவரை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. பார்க்க வேண்டாமே, இப்படி பார்க்க வேண்டாமே. சார் இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரை பற்றி சில நினைவுகள் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சார். அவரோட முதல் சந்திப்பு அவருடன் எப்படி இருந்துச்சு, அவரு கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு டேஸ் எல்லாம். அவர் முதல் சந்திப்புலாம் வந்து நான் அவரை பார்த்தது உண்மையிலேயே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ஒரு பகல் ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணார். அது இன்னும் அகல் விளக்கு ஏதோ ஒரு படம் ஓப்பனிங்கில். அப்போது அந்த இடத்துல நான் வந்து வாகினி ஸ்டுடியோ ஸ்ரீதர் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அந்த டைமில். அப்போ வந்து எம்எஸ்வி சாரோட மியூசிக் நடக்குது. இப்போ அந்த ஸ்டுடியோலாம் மூடிட்டாங்க வாகினியில். அப்போ வந்து அவர் வந்து ஒரு பனியன் போட்டு ஒரு டார்க்காக ஒரு ஒயிட் அந்த டீத் அந்த பளிச்சுன்னு ஒரு முகம் அந்த கண் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரும் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அவரை முதல்ல பார்க்குறேன். ஸோ நானும் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் ஒரு புதுமுகம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுதான் என்னுடைய முதல் பார்க்கும்போது இருந்த ஒரு பார்வை. அதாவது எப்படி ரஜினி சாரை வந்து நம்ம வந்து இந்த அபூர்வ ரகங்களில் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே அதை ஓப்பன் பண்ணும்போது அவர் நின்ன ஸ்டைல் இருக்குல்ல, அதில் யாரோ ஒருத்தர் வராருன்னு தெரிஞ்சுது. யாரோ ஒருத்தர் மக்களுடைய மனசுலெல்லாம் பெரிய இடத்த பிடிக்க போகிறாருன்னு. அதாவது வித்தவுட் எனி ஆக்ஷன், ஒன்லி ஒன் ரியாக்ஷன், அவ்வளோதான். அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு இது இருந்தது. அது மாதிரி விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு ஹீரோ ஒருத்தர் வராரு, ஒரு பளிச்சுன்னு ஒருத்தர் வராரு. அதாவது இன்றைக்கி இருக்கிற அந்த நேச்சுரல் நம்ம தமிழ் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யதார்த்த மனிதனின் ஒரு நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறத்தில் ஒரு மனிதர் வராரு. அந்த நிறத்தில் அவர் வந்து வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்ற ஃபீல் வரும். அப்படின்ற மாதிரி எனக்கு அவரை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு நான் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல
ரஜினி சார் வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், இவரும் கமல் அவர்களும் வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கி சிவாஜி சாரும் நடிச்சிட்ருக்காரு, பாரதி ராஜான்ற மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இயக்கிட்டுருக்காரு, பாலமேந்திரா, இப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் தான் அவர் வந்தார். அப்போது இந்த இந்த 2 நடிகர்களுக்கு நடுவில் இன்னொருத்தர் வரார். அது அப்போ நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோம், இது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவார், இவ்வளோ மிக பெரிய சாதனையை பண்ணுவார் அப்படின்லாம் எனக்கு அந்த ஃபஸ்ட் லுக்கில் தெரியல. ஆனால் ஒரு ஹீரோ வராருன்னு மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அவருடைய வளர்ச்சிகள் ஒவ்வொரு படமாக வர 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 எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக சட்டம் ஒரு இருட்டறையில் கொண்டு வந்தது, அந்த படத்தை பார்த்தது. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, ஓகே ஒரு ஃபைட்டர் வராரு, ஒரு சேலஞ்சர் வராரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, ஷுவராக அவருக்குன்னு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் அவர் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்றது. ஆஸ் அ ஒரு டைரக்டராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, ஒரு டைரக்டராக, அப்போ நான் டைரக்டர் ஆகிட்டேன், பன்னீர் புஷ்பம்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா எனக்கும் பாரதிக்கும் ஒரு சிறிய இடைவெளி வரும்போது நான் வந்து சில ஒர்க்கெல்லாம் ஆர் சுந்தரராஜனுக்காக நான் வந்து பண்ணுவேன். அவருடைய ஸ்கிரிப்டுக்கெல்லாம், கதைக்கெல்லாம் நான் சில ஸ்க்ரீன் பிளேலாம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு வந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்க ஒவ்வொரு படத்தையும் பார்க்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க அம்மன் கோயில் கிழக்காலே அதை வந்து எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆஸ் அ ஃப்ரெண்ட் சுந்தரராஜனோட போய் நான் எழுதினேன். அப்போ எனக்கு வந்து இவரை வந்து நான் வந்து ஒரு ரஜினி சார் நடித்தா, எம்ஜிஆர் சார் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சீன், அந்த சேலஞ்சிங், இந்த காரை உடைக்கிறது, அப்புறம் வந்து அந்த ஹார்மோனியை போட்டு அவங்க உடைக்கிறது, அது மாதிரி நடு ரோட்டில் வந்து இந்த வேஷ்டியை போட்டு இங்கே தாண்டி நான் பாடம் நடத்துவேன் உனக்குன்னு சொல்கிறது, ஒரு 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 ஹீரோயிக்காக அவருக்கு உண்டான சீன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டில் அந்த கான்ட்ரிபியூட் பண்ணும்போது முதல்ல நான் வந்து அவரை வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். ஒரு எம்ஜிஆர் அவர்களாக ஃபீல் பண்ணேன், ரஜினி சாராக ஃபீல் பண்ணி நானும் சுந்தரராஜனும் அந்த டிஸ்கஷன்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதில் நிறைய இன்கார்பரேட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் அவரையே படம் இயக்குற வாய்ப்பு எனக்கு வந்து ஆஃப்டர் என் தங்கச்சி படித்தவ பொன்மனச் செல்வனில் வந்தது. பட் அந்த பொன்மனச் செல்வன்ற படத்தில் வந்து நான் இவரை வந்து ஒரு ட்ரமாட்டிக்கலாக காட்டணும், ஒரு அண்ணன், ஒரு பெரிய அண்ணன், வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பானவர், அவர் மேலே தான் எல்லாருக்கும் மரியாதை இருக்கும், கடைசியில் பார்த்தா அவர் ஒரு அனாதை, அவர் அந்த வீட்டை சம்மந்தப்படாதவர் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சின்ன கண்டென்ட் வச்சு அதில் ஒரு கேரக்டர் வச்சு அவருடைய பேத்தட்டிக் ஸ்டைல், அதாவது விஜயகாந்த் சார் அழுதது மிக பெருசாக, தன்னை ஒரு யார் தான் தான் இதுதான் என் அம்மா இதுதான் அப்பான்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை வந்து நான் உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லும்போது அந்த மகன் எப்படி தாங்குவான். சின்ன வயசில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இந்த வயசில் ஒரு வளர்ந்த பிறகு 2 அண்ணனுங்களுக்கு 2 தம்பிகளுக்கு அண்ணனாக அவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி, நீங்கள் ஏன்டா இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறீங்க, நான் ஒரு சிகரெட் பிடிக்கும்போது அவங்க ட்ரிங்க் பண்ணும்போது அவர் கேட்ட ஒரு மனுஷனை எங்களை நீ ஏன்டா கேட்ட, நீ யாரடா முதல்ல, நீயே எங்கள் அண்ணன் கிடையாதான்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா அம்மா அவரை பார்த்துட்டு ஜிம்னி சாரும் இவங்க சரோஜா தேவி அவங்க தான் பண்ணாங்க ஃபாதர் அண்ட் மதராக, அதை பார்த்துட்டு அவர் கேட்குறதும் அந்த அழுததும்லாம், அதாவது அவருடைய சோக காட்சியில் அவரை வந்து இவ்வளவும் நடக்குமா அப்படின்ற மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அவர் நடித்த விதத்தில் அவருக்குள்ளே ஒரு திறமையான நடிகர் இருக்கார் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதே மாதிரி அந்த வைதேகி காத்திருந்தால் பார்க்கும்பொழுதும் ஒரு ராவா வித்தவுட் மேக்கப், ஒரு ஸ்டைல் இல்லாமல், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் அவர் வந்து ஒரு இதாக வந்திருப்பாரே தவிர, ஆனால் அந்த நேரத்தில் அவர் வரார் இல்லையா, அந்த ஒரு ராவாக ஒரு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரக்கடாக வச்சுட்டு, ஒரு கையில் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு, கால் சலங்கையை மட்டும் சிலம்பத்தை மட்டும் வச்சுட்டு அந்த ராசாத்தி உன்னை பாடுற பாட்டு, அப்போது அவருக்குள்ள ஒரு சிறந்த நடிகனும் இருக்கிறாருன்ற படத்தில் அந்த அந்த இடத்துல நான் பார்த்தேன். அப்புறம் அவர் அந்த பொன்மனச் செல்வன் ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் புலன் விசாரணை அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது இது வந்து அன்றைக்கி பெருசாக எடுப்படலை. பட் இருந்தால் கூட பொட்டு வச்ச தங்க முகம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், இன்றைக்கும் அவர் எங்கே போனாலும் அவரை வரவேற்க அந்த பாட்டு வந்து வரும். அதுக்கப்புறம் அவரோட நான் ஒர்க் பண்ணது அஃப்கோர்ஸ் சேதுபதி ஐபிஎஸ், அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், மிக இதாக இருந்தது. எல்லாத்தையும் விட அந்த நடிகர் விஜயகாந்த், அந்த ஆக்ஷன் ஆக்டர் விஜயகாந்த், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய விஜயகாந்த் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய விஜயகாந்த் அப்படின்ற விஜயகாந்தை விட ஒரு நல்ல மனிதர், இயக்குனர்களுக்கு அவர் கொடுக்குற மரியாதை, டெக்னீஷியன்ஸ்க்கு அவர் கொடுக்குற மரியாதை, அவங்கள பாதுகாத்துக்கிற விதம். இன்றைக்கி நான் பல விஷயங்கள் வந்து நேற்றெல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் பல பேர் அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்.
நான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஒரு மிகப்படுத்தியோ இல்லை வந்து அவரை பற்றி பொய்யாவோ யாருமே சொல்லலை. எல்லாருமே அவரை மனசில் என்ன நினச்சாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தருதும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன், எல்லாருடைய இதையும் பார்த்தேன். நேற்று அந்த கூட்டத்தில் பார்த்தே ஆகணும்னு கஷ்டப்பட்டு போனோம், பார்த்தோம். அது பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனிதனோட ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சின்சியராகவே அவரை பார்க்கணும். அது என்னன்னாலும் சரி, ஏன்னா நம்ம ஒரு மனுஷனாக தானே போகிறோம், டைரக்டராக போலியே. அவர் அப்படி தானே இருந்தார், நம்ம கூட நல்ல நண்பனாக இருந்தார், இயக்குனருக்கு மரியாதை கொடுத்த மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அவரை பார்க்கும்பொழுதெல்லாம் அப்படியே அவரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து நடிகனாக இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு போய் அரசியல் அவர் வந்து ரொம்ப ஒரு பிரேவ் மேனாக, அதாவது ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக, யாரை பற்றியும் கவலைப்படாமல் தப்புன்னா தப்பு, இது சரியில்லைன்னா சரியில்லை, இது எனக்கு வேணான்னா வேணாம் அப்படின்னு நடந்துக்கிட்ட ஒரு அரசியல் ஒரு தலைவராக அவருடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெரி ஃப்ராங்க், வெரி போல்டு, மனசில் எதுவுமே இல்லை, தைரியமான ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு நல்ல அரசியல்லையும் அவரை வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடச்சிது, பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடச்சிது. அவர் சினிமா விடாமல் இருந்திருந்தாலோ இல்லை அந்த அரசியலுக்கு நேரத்தில் அவருடைய உடல்நிலை இப்படி இல்லாமல் இருந்தாரோ இன்றைக்கி அந்த 2 இடத்துலையும் அவர் வேறு இடத்துல இருந்திருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய இடங்கள் வந்து அவருடைய இடம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன் மிஸ் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அவர் அரசியலில் இருந்தாலும் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, ஒரு தனி இடம் விஜயகாந்த் இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருப்பார். அதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஒர்க்கர், அவருடைய சக கலைஞன்ற நிலையில் பார்க்கும் பொழுது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அவரை. ஆஸ் அ டைரக்டர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் அவர் வந்து எப்படி எங்களோட பழகுவார், இன்றைக்கி எங்களெல்லாம் எப்படி என்கரேஜ் பண்ணுவார், இன்றைக்கி எங்களுக்கு எப்படி படம் பண்ணுவார் அப்படின்றது என்னால் சொல்லி கூட நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அப்படிப்பட்டவரை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சமீப காலமாக ஒரு ஆண்டுகளாக அவரை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. பார்க்க வேண்டாமே, இப்படி பார்க்க வேண்டாமே அவர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் எல்லா நடிகர்களும் எங்களால் பார்க்க முடியல, அவங்க வந்து காட்ட மாட்டுறாங்க, வீட்டுக்கு போகிறோம், முயற்சி பண்ணுறோம், பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், ஆனால் உண்மையிலேயே நான் அவங்கள காட்டாமல் இருந்தது தான் மேல். ஏன்னா எப்படி இருந்திருக்காரு, எப்படியெல்லாம் அவருடைய கஷ்டம், அவர் இன்னும் தொல்லை பண்ணியிருப்போம் போயிருந்தால், அவர் ஸ்ட்ரெயின் ஆகிருப்பார். இத்தனை நாள் இருந்தவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏதாவது ஆகிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு மனைவிக்கு தான் தெரியும், அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். நாங்கள் எங்களை போல கலைஞர்கள், ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் இவங்கெல்லாம் தாங்க முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை அவங்க குடும்பம் எப்படி தாங்க போகுது தெரியல. அதுக்கு தைரியம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த மரணத்தை எல்லோரும் பார்க்குறோம். எங்கள் கலைத்துறையில் வந்து ஒரு 25,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நடிகர் மரணம் அடைந்தாலோ இல்லை ஒரு நல்ல மனிதர் சினிமாவில் வந்து மரணம் அடைந்தாலோ, ஒரு தலைவன் மரணம் அடைந்தாலோ, அவருக்கு வர கூட்டத்தில் வந்து என்னால் முடிஞ்சால் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்களை வந்து எங்கள் கலைத்துறையை சேர்ந்த 25,000 தொழிலாளரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்சியராக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மேலே இருக்கிற மரியாதையில், மதிப்பில், அந்த நல்ல மனிதனோட குணத்தில் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு உண்மையான இது வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. அதை விட பெரிய சொத்து ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியாது. எல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இறந்த பிறகு தான் அவருடைய புகழ் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தர் மனசுலையும் அவர் எப்படி குடியிருக்காருன்றது இவருடைய மரணத்தில் தெரியுது. ஒவ்வொரு புது நடிகர்களும் வரும்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க சார். ஸோ விஜயகாந்த் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் சினிமாவை அடுத்த லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போயிருந்தார், சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருந்தது? இல்லை, விஜயகாந்த் வந்து எப்படின்னா ஒரு நடிகர் திலகத்தையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்து தானே நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. இவரும் அப்படி பார்த்து தான் வந்தார். ஆனால் ஒரு சிலர் தான், இப்போ கமல், ரஜினி சார், இப்போ இவங்கெல்லாம் வந்து தனக்கு ஒரு தனி ஒரு ஸ்டைலை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டைலை கொண்டு வர்றது ரொம்ப, அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து சினிமா ஆரம்பம் அப்படின்னும் பொழுது நம்ம பார்த்தது வந்து சிவாஜி சாருடைய, இப்போ எங்கள் காலத்துலலாம் நாங்கள் முதல்ல சினிமா அப்படின்னா ஒரு நடிகராக பார்த்தா சிவாஜி சாரை பார்க்குறோம், எம்ஜிஆரை பார்க்குறோம், ஜெய்சங்கரை பார்க்குறோம். எங்கள் ஸ்கூல் டைம்லலாம் நாங்கள் இவங்களையெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் எங்களுடைய காலேஜ் டைம்லலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபைனல் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல் ஃபைனலில் ரஜினி, கமல் அவங்கள போகிற இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். அப்போது அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் வராரு. ஸோ அவருடைய நேரத்தில் பிரபு,
சத்யராஜ், கார்த்திக் போன்றவங்க. ஆனால் விஜயகாந்த் சார் ஒரு மாஸ் ஹீரோவாக அங்கேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு டர்ன் ஆகி வர்றதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே அந்த ஆக்ஷன் சைடில் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம வெறும் இந்த 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 பிளாக் பண்ணக்கூடாது, வெறும் ஃபேமிலி பண்ணக்கூடாது, வெறும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் பண்ணக்கூடாது, 2 படத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், ஃபைட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு பூரா உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். அவருடைய படங்களை பார்த்த பிறகு தான் கேப்டன் பிரபாகரும் புலன் விசாரணையெல்லாம் பார்த்த பிறகு தான் இந்த படம் மாதிரி நம்ம வந்து எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த ஸ்டண்ட் யூனியன், இந்த ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள அத்தனை பேருக்கும் விஜயகாந்த் சார்னா அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். அத்தனை பேரும் அவர் மேலே அவ்வளோ விருப்பமாக இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஸ்டண்ட் யூனியனும் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சாருக்காக கண்ணீர் விடுவாங்க. ஏன்னா ஸ்டண்ட் யூனியனுக்கு பிகாஸ் ஃபைட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அவர். சேதுபதி ஐபிஎஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட் அவருடைய இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய படங்கள்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஃபைட்டில் தான் அப்படின்னு அவரே அந்த இதில் சொல்லியிருப்பார். அதில் வந்து ஒரு 70 கார் ரோட்டில் வரா மாதிரியும் அந்த நடு டிராஃபிக்கில் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் இந்த இதில் சேதுபதி ஐபிஎஸ்ல. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஃபைட் பண்ணிகிட்டே போகணும், இவரை அடிப்பாங்க. அவர் எப்படி அதிலேருந்து தப்பிக்கிறார் அப்படின்றது. அப்போது செகண்ட் டே ஷூட்டிங்கில் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் கொஞ்சம் ஃபைட்டுன்னா மாஸ்டர்கிட்ட டோட்டல் கான்செப்ட் சொல்லிவிட்டு விஜயகாந்த் சார்கிட்டையும் அவருடைய இது என்னன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இங்கேருந்து வரீங்க, அவங்க இப்படி வராங்க, இந்த பாம்பு எடுத்து இப்படி போடுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவர் என்ன மாதிரி அவருடைய கேரக்டர் அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைட்டை நான் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு, மாஸ்டர் இது மாதிரி பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணுங்கள், எத்தனை நாள் உங்களுக்கு வேணும். விஜயகாந்த் சொல்லுவார், சார் நீங்கள் வந்து சீன்ஸில் என்ன வேணால் பண்ணுங்கள், ஃபைட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிக நாள் கொடுங்கன்னுவார். எத்தனை நாள் சார் வேணும், இந்த ஃபைட் எனக்கு 6லேருந்து 8 நாள் ஆகும் சார் அவர் சொல்லுவார் வித் மாஸ்டரோட. சரி சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே கூட இருந்துட்டு செகண்ட் டே காலையில் ஒரு 9:30 கொஞ்சம் மெதுவாக போகலாம், இவங்க ஃபைட் தானே எடுக்கிறான், போனோன்னா பயந்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு மேலேருந்து ஒரு கார் மேலே விழுவார். விழும்போது இந்த கால் நீங்கள் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வால்ட் அடிப்பாங்க, பேக் வால்ட் சொல்லுவோம், அந்த பேக் வால்ட்டை ஒரு கார் மேலே விழுறாரு. ஃப்ளோர் மேலேன்னா கீழே வந்து ஏதாவது மேட் போட்டிருக்கலாம், தெர்மோகால் போடலாம், வெட்டு போட்டு மேலே வந்து ஒரு சின்ன கவர் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து டைரெக்டாக ஒரு பானட் மேலே விடுறாரு. இந்த விஷயத்தை அவர் மாஸ்டரோட பேசி அவங்க ரெடி பண்ணி அவங்க பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது அப்படி விடுறாரு ஒருத்தர் தப்புன்னு பயந்துட்டேன் பார்த்துட்டு. நான் விஜயகாந்த் சார், சார் வேணாம் சார், இது என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, பயம் இருக்கணும், ஆபத்து இருக்கக்கூடாது ஃபைட்டில் அப்படின்னு. நான் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னென்ன இந்த 7 days இந்த பக்கம் வராதிங்க, நான் எடுக்கிற இந்த ஃபைட்டை உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் தைரியமாக இருங்க. நான் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன் ரிஸ்க்கு, என்னால் முடிஞ்சால் தான் செய்வேன், இல்லைனா செய்ய மாட்டேன். என் கண்ணால் பார்த்த ஒரு ஷாட் அது. அதுக்கப்புறம் நான் வந்து மத்தியானம் போவேன், ஈவினிங் போவேன், பயமாக இருக்கும். அந்த ஃபைட் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து என்னடா பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ, ரியலாகவே பண்ணுவார், அப்படியே விழுவார், பொத்துன்னு விழுவார், காலெல்லாம் பேக் ஷாட் அடிக்கிறது. பிரபு விஜயகாந்த்லாம் அடிக்கும்போது அந்த கையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபைட்டில் பஞ்சில் ரியலாகவே ஒரு பஞ்ச் இருக்கும், அடித்தனா அவன் பல்லுகள்லாம் தெரிக்குன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பிரபு சொல்லுவார், இது பாசு விஜி தான் சொல்லுவார் அவர், விஜி மாதிரி இந்த காலை பேக் ஷாட் அடிக்கிறவன் எவனுமே கிடையாதுண்ணா, அப்படி அடிப்பார்ப்பா அவர் அப்படின்வார். அது மாதிரி அந்த பேக் அவருக்கு அந்த லெக்கு இவ்வளோ தூரம் போகும் அந்த ஃபைட்டு. ஸோ இது மாதிரி அவர் அந்த ஃபைட்டில் கூட தனக்குன்னு ஒரு ஸ்டைலை ஒன்று க்ரியேட் பண்ணார். அதே மாதிரி அந்த வசனம் பேசும்போது அவருக்குன்னு ஒரு டைமிங், அந்த வார்த்தையில் வந்து ஒரு இந்த ரிதம் இப்படி தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவர் ஒரு பாஸ் கொடுத்து, இந்த இடத்துலேருந்து அப்படி பேசணும், இந்த இடத்த நிறுத்தணும், இந்த இடத்துல இப்படி சொல்லணும், எப்படி போய் அவருடைய அந்த வசனங்கள்லாம் புரியணுமோ அதை கரெக்டாக அவருக்குன்னு ஒரு டைமிங் வச்சு பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே, ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, சக நடிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்தார். நிறைய பேர்கிட்ட அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்னது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அதிகமாக சொல்கிறது அவர் உதவி பண்ணுறது தான். யார் அவரை பார்க்க வந்தாலும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் அப்படின்னு. நீங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லையெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார், அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது? சார் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட பார்த்து அப்சர்வ் பண்ணது என்னென்னா, அந்த சாப்பாடு விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அதாவது என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சில டெக்னீஷியன்ஸ், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து செட் அசிஸ்டண்ட் ஆகட்டும், அப்புறம் லைட்மேன்ஸ் ஆகட்டும்,
இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டெய்லி கிடைக்கிற பேட்டா தான் சம்பளம். இவங்களுக்கெல்லாம் சம்பளம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு அவுடோர் யூனிட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண லைட்மேனுக்கு வந்து மாத சம்பளம் யூனிட் கொடுக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து ப்ரொடியூசர் கொடுக்குற அந்த பேட்டா தான். ஸோ அவங்க அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு 20 நாள் ஷூட்டிங் இருக்கலாம், அப்புறம் 3 மாதம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடுன்றது நம்ம ப்ரொடக்ஷனில் கொடுக்குற சாப்பாடு தான். ஸோ அவங்க சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அது வந்து அங்கே தான் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்லாம், பட் இருந்தால் கூட இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற, அது உழைக்கிற நேரத்தில் கிடைக்கிற உணவு. அதை வந்து இவர் வந்து ரொம்ப கீனாக பார்ப்பார். எல்லாருக்கும் நான்வெஜ் வந்திருக்கா, எல்லாருக்கும் நல்ல உணவு வந்திருக்கா, எல்லாருக்கும் இப்படி வந்திருக்கா, அப்படி பார்ப்பார். அதே மாதிரி இப்போ நான் அவர்கிட்ட வந்து டைரக்டராகவும் இருந்தேன், ஒரு ஆக்டராகவும் இருந்தேன். அவரோட ப்ரொடக்ஷனில் அவருக்கு வந்து நான் வந்து வல்லரசில் ஒரு ஆக்டராக என்னை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து அவர் சொல்கிறாரு, டைரக்டருக்கு இப்படி கொடுங்க, டைரக்டர் அப்படி பார்த்துக்கோங்க, டைரக்டர் இப்படி பார்த்துக்கோங்க அப்படின்பார். அப்புறம் அவரோட நான் டைரக்ட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு உட்காரணும்னு பார்த்தோன்னா என்னோட உட்கார மாட்டார். என்னோடையும் கேமராமேனோடையும் நடிகர்களோடையும் கதாநாயகிகளோடையும் அவர் உட்கார மாட்டார். என்ன சார் வாங்க சார் நம்மலாம் உட்காந்து சாப்பிடலாம். இல்லை சார் எனக்கு அது ஒரு தனி கூட்டம் இருக்குது சார், அதில் நான் அப்படி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் அப்படின்பார். பார்த்தீங்கன்னா அவருடைய மேக்கப் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து செட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து லைட் மேன்ஸு, இவங்கள தான் உட்காருவார். இதுக்கெல்லாம் வந்து அவர் ட்ரமேட்டிக்கலாலாம் பண்ண மாட்டார். அவருக்கு அது ரொம்ப திருப்தி. இப்போ நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டா அவங்க எந்திரிச்சிடுவாங்க, இவர் போய் சாப்பிட்டா இவர் உட்காருவாங்க. ஏன்னா இவர் அப்படி தான் பழகியிருக்கார் எல்லாரோடையும். ஸோ அந்த சாப்பாடு விஷயத்தில் தரையில் உட்காந்து, சேரில் உட்காராமல் தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு மனிதரை எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் நான் இதில் பார்க்குறேன். தரையில் உட்காந்து அந்த தட்டை போட்டு அங்கே வச்சு சாப்பிடுவார். கூட வந்து அவருடைய அசிஸ்டன்ஸு தொழிலாளி, அதாவது இந்த தொழிலாளிங்க சீஃப் டெக்னீஷியன்ஸ் கிடையாது, இந்த சாதாரண தொழிலாளிகளோட உட்காந்து சாப்பிட்றத அவர் வந்து மிக பெருசாக விரும்புவார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்னையா இப்படி ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கார், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவர் எங்கள் கூட சாப்பிட்றாரு. அப்போ அவருக்கு என்னென்னா, ஏன் அதை சாப்பிட்றாருன்னா அவர் அங்கே சாப்பிடணும்னு ஆசைப்படுறது இல்லை, அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு இந்த சாப்பாடு வருதா, அவங்க நல்லா போடுறாங்களா, இல்லைன்னா அப்படி போட்டு நிறுத்திடலாம். என்ன கொஞ்சம் எனக்கு அதாவது ஏப்பா இப்போ எல்லோரும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை பொறுத்தவரை அதையும் பார்ப்பார், அதையும் உட்காந்துப்பார், அங்கேயும் சாப்பிடுவார். இதெல்லாம் நான் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு சரி அவர் எதிர்க்க சொன்னால் நம்ம வந்து அவரை புகழற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் கடைசியாக அவரை எப்போ சார் மீட் பண்ணீங்க? மீட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் பேசுனீங்க? ஏதாவது நிகழ்ச்சியில் அவரை சந்திச்சிங்களா? சார் நான் அவரை கடைசியாக பார்க்குறது எல்லாமே இந்த சில டெத்தில் தான் பார்த்தேன் அவரை பார்க்குறது. நான் அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இப்போ விஜய் போன்ற நடிகர்லாம் வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து சந்திரசேகருக்கு வந்து ஒரு கடமைப்பட்டவராக இருந்து அவர் அந்த படத்தை பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தேன். அது மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். அப்புறம் வந்து அவர் அந்த பார்ட்டி அப்படின்னு ஒரு ஆரம்பித்தார் இல்லையா, அது யூஸ்வலாக நமக்கெல்லாம் இந்த அரசியல் அப்படின்ற விஷயத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா அந்த நேரத்தில் உள்ளே போக மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் கடைசியாக பார்த்தேன். அதாவது ஒரு 2000 அந்த ரீச்சிங் சந்திரமுகி டைமில் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி அவர் போய் வீட்டில் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், நான் ரொம்ப சின்னவன் டைட்டில் போட்டு. ஸோ அந்த கதை இன்னமும் வச்சுருக்கேன். நான் அப்படியே அவருக்காக எழுதின கதையை அப்படியே வச்சுருக்கேன். அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட டைம் அது. அப்போ தான் அவர் தனியாக அவருடைய தொகுதியில் நிற்கிறாரு. அப்புறம் ஒரு தடவை வந்து அவர் தனியாக நிற்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அவர் ஜெயிக்கும் போது அவர்கிட்ட நான் சொன்னேன் சார், ஏன்னா அவர் தனியாக நின்னார், யாருமே அவர் கூட்டு கிடையாது. அப்போ நான் சொன்னேன், சார் எல்லோரும் மேக்கப் போட்டு தான் சார் அரசியலில் நின்னாங்க, நீங்கள் மட்டும்தான் மேக்கப் இல்லாமல் அரசியலில் நின்னீங்கன்னு. எனக்கு புரியல சார், என்ன சார் அது அப்படின்னாரு. அது எப்படி சார் எல்லோரும் மேக்கப்? இல்லை சார், எல்லாருடைய இந்த அலையன்ஸில் இருக்கிற கொடி வந்து எல்லார் கார்லையும் இருக்கும் சார். இப்போ ஒரு அலையன்ஸில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா இந்த கொடி காங்கிரஸ் கொடி, டிஎம்கே கொடி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கொடி இதெல்லாம் இருக்கும். அண்ணா டிஎம்கேல பார்த்தீங்கன்னா இவங்க கொடி அவங்க கொடி இவங்க கொடி எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் வண்டியில் உங்கள் கொடி மட்டும்தான் சார் இருந்தது. ஏன்னா நீங்கள் யாரோடையும் இல்லை, நீங்கள் தனியாக நின்னீங்க. ஆனால் அவர் தனியாக ஒரு எம்எல்ஏவாக ஆனார். அப்போ யாரோடையும் அவர் அலையன்ஸில் இல்லை. அப்போ சொல்ல ரொம்ப வித்தியாசமாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அவர் வாசு அப்படில டைரக்டர் சார் தான் அவர் வாசு சார் அப்படின்னு ரொம்ப ரேர்.
சார் இல்லாமல் கூட மாட்டார். வாசு தான் தாராளமாக அவர் கூப்பிடலாம். நானும் அசிஸ்டண்ட்டு தான், அவரும் அப்கமிங் ஹீரோ தான் அந்த டைமில். என்ன வாசு எப்படி இருக்கீங்கன்னு பேசணும். அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நான் பெருசாக பார்க்கல. இருக்கார், ரஜினி சார் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு இடம் ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுவும் ராவுத்தர் அவரையும் வந்து அது பெரிய ஸ்கிரிப்டே அது உண்மையிலே ஒரு அருமையான படம் பண்ணலாம். அவங்க 2 பேருடைய கேரக்டரை வச்சு ஒரு சூப்பர் ஃபிலிம் பண்ணலாம். ராவுத்தர் அவர்களையும் நம்ம விஜயகாந்த் சாரையும் வச்சு மிகப்பெரிய சீன்ஸ், அன்பிலீவபிள் சீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டண்ட். ஏன்னா எங்கேருந்தோ வந்து ஒரு சென்னையில் வந்து இறங்கி ஒரு மில்லுலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தானாக வந்து ஒரு நண்பரோட போய் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் இங்கே ஒரு ராஜா போதூர், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, இந்த கவிஞர் கண்ணதாசன் சார் சிலை அது இருக்க ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் அவர் இருப்பார். அங்கே தான் நான் அவரை பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். அங்கே புதுசாக வந்து ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா சினிமாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் அவரோட ரூமில் தான் சாப்பாடு. எல்லாரையும் கூப்பிடுவார். யார் யார் புதுசாக வராங்களோ எல்லோரும் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் சார் ரூமில் வந்து சாப்பாடு. அவரே வந்து புதுசு, ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்போவே இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அங்கே பார்த்தது, கடைசியாக அவரை பார்த்தது வந்து இந்த மாதிரி இதில் தான். அவர் கதை சொல்ல போனது, அவர் கதை சொல்லணும் போகிற நேரத்தில் எல்லாம் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து கொஞ்சம் ஈடுபாடில் இருக்கிற நேரத்தில் என்னால் வந்து அதை எடுக்க முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு வரல. ஓகே. ஸோ அவரோட போய் இதையெல்லாம் சொல்லி அவர் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து இதை வச்சு பண்ண வைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து அப்படியே அந்த ஸ்கிரிப்டை இன்னும் அப்படி தான் வச்சுருக்கேன். அதான் நான் பண்ணலை. திரும்ப அது வேறு யாராவது வச்சு படம் பண்ண, அது யாருக்கு அது இருக்கோ அவங்க பண்ண முடியும். விஜயகாந்த் சார் பற்றி சில நினைவுகள் எங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு தைரியம் கிடைக்கணும். ஏன்னா தைரியம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் கொலைப்படாதீங்கன்னு, ஆனால் அவங்க தனியாக அந்த வீட்டுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. எல்லாத்தையும் அவங்க வந்து தாங்குகிற சக்தியும் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் இருக்கணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவங்க ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே, அவருடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு தலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க அதை என்ன யாரை நினைக்கிறாங்களோ அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க அதை தொடரணும்னு இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா என்றைக்கும் எல்லாரோடையும் இருக்கும். அந்த ஆத்மா என்ன செய்யணும்னு சொல்லுதோ அதை அவங்க குடும்பம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.